தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. வருஷத்துக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட இருக்கு. இது எப்படி, யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஏற்கனவே உஜ்வாலா திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்குமா, இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. இந்த இலவச சிலிண்டரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் ரொம்பவே கவனம் ஈர்த்த திட்டம் தான் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். தேர்தல் வாக்குறுதியில் வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட முதல் கட்டமாக இப்போதைக்கு குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் 3 இலவச எரிவாயு சிலிண்டர்களை வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் படிப்படியாக இது 6 சிலிண்டர்களாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்துக்காகவே பார்த்தீங்கன்னா சுமார் 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 1,30,00,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பயன்பெற போகிறாங்க. சரி, வருஷத்துக்கு 3 சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 3மே கிடைக்காது. உங்கள் தேவைக்கு ஏற்ப 2 அல்லது 3 மாத இடைவெளியில் இதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சூப்பரான திட்டம் 2027 பொங்கல் பண்டிகையிலிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த இலவச சிலிண்டர் கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அடுத்ததாக சிறு குறு விவசாயிகளாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூகத்தால் நலிவடைந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள். இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா தாராளமாக இந்த 3 இலவச சிலிண்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சிலிண்டர் வீட்டுக்கு வரும்போதே காசு கொடுக்க வேண்டாமா, ஃப்ரீயாக வாங்கிக்கலாமா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. வழக்கம் போல் நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ புக் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் வீட்டுக்கு வந்ததுமே முழு பணத்தையும் கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் வாங்கின பிறகு கேஸ் ஏஜென்சி மூலமாக உங்கள் டேட்டா அரசாங்கத்துக்கு போகும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சிலிண்டருக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்களோ அந்த முழு தொகையும் அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுவாங்க. மேலும் நீங்கள் ஏற்கனவே கேஸ் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சரி அல்லது புதுசாக கல்யாணமாகி புது கனெக்ஷன் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு தனியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் ஏற்கனவே உஜ்வாலா திட்டத்தில் மானியம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இது புது திட்டத்தில் எப்படி சேருவது என்பது குறித்த விரிவான அறிவிப்பு இன்னும் வரல. பெரும்பாலும் 2ல் ஏதாவது ஒரு திட்டத்தில் தான் பயன்பெற முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து அடுத்த கட்ட அறிவிப்பு வரும்பொழுது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் குறித்த முதல் கட்ட அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கு. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வரும், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விவரங்களும் அரசாங்கம் சீக்கிரமே வெளியிடுவாங்க. அந்த அப்டேட்ஸ் வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் 3 சிலிண்டர் கொடுக்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. இதுபோல் அரசு திட்டங்கள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.